மக்களே ஒரு வழியாக நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாங்கப்பா. நம்ம வந்து கரெக்டாக மணி எத்தனை மணிக்கு லாகின் பண்ணோம் தெரியுமா? 11:45 லாகின் பண்ணோம். ஆர்டர் வந்து 12:30 வந்துச்சுங்க. இப்போ கரெக்டாக மணி 12:40 ஆயிடுச்சு. அங்கே போய் ரெஸ்டாரண்ட்டில் போய் ஒரு 10 வெயிட் பண்ணிட்டு ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சுங்க. கரெக்டாக இப்போ வந்து எத்தனை கிலோமீட்டர் ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா 6 கிலோமீட்டர் போட்டிருந்தாங்க. பிக்கப் வந்து பக்கமாக தாங்க இருந்துச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், பார்த்துக்கோங்க உங்களுக்கு. ஓகே மக்களே, வாங்க நம்ம போய் இந்த ஆர்டரை கொடுத்துட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுவாங்க அடுத்த ஆர்டரில். கைஸ், ஒரு வழியாக ஃபஸ்ட் ஆர்டர் வந்து கஸ்டமர் கையில் கொடுத்தாச்சுங்க. அந்த ஆர்டருக்கு வந்து 121 ரூபா போட்டாங்க. கஸ்டமர் ஒரு 20 ரூபா டிப்பு போட்டாங்களா. ஆர்டர் அமௌண்ட் வந்து ஒரு 100 ரூபாங்க. அந்த 2 அமௌண்ட்டையும் சேர்த்து 120 ரூபா போட்டாங்க மக்களே. இப்போ வந்து ஜோனுக்கு வெளியே நம்ம ரொம்ப தூரம் தள்ளி இருக்கோங்க. அதனால் இப்போ நான் ஜோனுக்குள்ளே போயிட்டுருக்கேங்க. ஜோனில் போயிட்டு அப்படியே அடுத்த ஆர்டரில் அப்படியே நான் கன்டினியூ பண்ணுறேங்க. மக்களே, நம்மளுக்கு வந்து கரெக்டாக 2வது ஆர்டர் வந்துருச்சுங்க. நம்ம போய் அந்த ஆர்டர் போய் கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கும் போதே ஆர்டர் போட்டாங்க. அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 61 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. அவ்வளோதான் போட்டிருக்காங்க. ப்ளஸ்ஸு கஸ்டமர் டிப்பு வந்து ஒரு 30 ரூபா போட்டிருக்காங்க. அதை சேர்த்தா 90 ரூபாய் ஆயிரும். கஸ்டமர் டிப்பு வந்து நம்ம ஆர்டர் எண்டிங்ஸோட என்றைக்குமே சேர்க்கக்கூடாதுங்க. இவனுங்க வந்து அப்படி தான் பண்ணுறானுங்க. ஏன்னா அந்த 1 மணி நேரத்துக்கு 100 ரூபா கணக்கு வருதா, அந்த 100 ரூபாயோட அந்த கஸ்டமர் டிப்பை சேர்த்து விட்டு அப்படியே அந்த கணக்கில் காமிச்சு விட்றானுங்க. சில நேரம் அந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்க்குறானுங்க. இந்த ஆர்டருக்கு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 91 ரூபா போட்டிருக்காங்க. கஸ்டமர் டிப்பு அதுக்கப்புறம் ஆர்டர் அமௌண்ட் எல்லாம் சேர்த்து 90 ரூபா போட்டிருக்காங்க. ரெஸ்டாரண்ட்டில் கிட்டத்தட்ட 25 நிமிஷமாக லேட் பண்ணிட்டாங்க. நான் கரெக்டாக 1:10க்கெலாம் போயிட்டேங்க. ஆர்டர் எப்போ தெரியுமா தந்தாங்க? கரெக்டாக 1:42 தந்தாங்க. அதுக்கப்புறம் டிராஃபிக்கில் அடிச்சு பிடிச்சி வர்றதுக்கு இப்போ கரெக்டாக 2-3 ஆயிடுச்சுங்க. ஒரு டெலிவரி கொடுத்தாச்சு. ஓகே மக்களே, நம்ம வந்து ஜோனுக்குள்ளே தான் இருக்கோம். இப்போ அடுத்த ஆர்டர் போடுறாங்களான்னு தெரியல. அடுத்த ஆர்டரில் நான் அப்படியே கன்டினியூ பண்ணுறேங்க. ஹாய் மக்களே, இப்போ வந்து கரெக்டாக மணி 3 ஆயிடுச்சுங்க. நம்ம அந்த 3 வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 417 ரூபா பார்த்துருக்கோம். எத்தனை ஆர்டர்னா கரெக்டாக 7 ஆர்டர் முடிச்சிட்டோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம 2வது ஆர்டராக பண்ணோமா, டெலிவரி பண்ணோமா, அது போய் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து டக்குன்னு ஒரு பக்கமாக போட்டாங்க. அதுக்கப்புறம் 2 லாங் போட்டாங்க. அமௌண்ட்டு டக்குன்னு வந்துருச்சுங்க. மொத்தமாக நம்ம வந்து 7 ஆர்டர் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து 5 ஆர்டரு. ஓகே மகளே, இப்போ வந்து நம்ம கரெக்டாக 8வது ஆர்டரு எங்கே போட்டிருக்காங்கன்னா மணிஷ் இங்கே தான் தம் பிரியாணி இங்கே தான் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, ஃபுட் ரெடி வந்துருச்சு. ஓகே மக்களே, நம்ம வந்து இந்த ஆர்டரை அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே போய் கஸ்டமர் கையில் கொடுத்துடலாம். 0/7 எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூண்ணா. ஓகே மக்களே, நம்ம வந்து ஒரு வழியாக கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சுங்க. இது வந்து 8வது ஆர்டர் முடிஞ்சு. கேஷ் ஆன் டெலிவரி ரூபா போட்டிருக்காங்க 372 ரூபா. இதுக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வெறும் 20 ரூபா தாங்க. பக்கமாக தான் ஆர்டர் போட்டாங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம 437 ரூபா பார்த்தாச்சு இந்த ஆர்டரை சேர்த்து. ஓகே மக்களே, நம்ம வந்து அப்படியே அடுத்த ஆர்டரில் கன்டினியூ பண்ணுவோம். மக்களே, ஒரு வழியாக 3 மணியில் வந்து 2வது ஆர்டர் வந்துச்சு. அதை டெலிவரி பண்ணியாச்சுங்க. அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு போட்டாங்கன்னா 35 ரூபா போட்டாங்க. நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் வந்து 20 ரூபாய்க்கு வந்து கொடுத்தோமா ஒரு ஆர்டர் மணிஷ்லேருந்து. அதை டெலிவரி பண்ணதுக்கப்புறம் திரும்ப அதே இதில் தாங்க மணிஷ் தம் பிரியாணி தான் போட்டாங்க. ஒரு வழியாக போய் அந்த செகண்ட் ஆர்டரையும் டெலிவரி பண்ணியாச்சுங்க. ஓகே மக்களே, நான் வந்து இப்போ 4 to 5 மட்டும் பிரேக் விட்ருக்கேங்க. ஏன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த எடிட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் பிரேக் விட்ருக்கீங்க 1 மணி நேரம். அப்புறம் வந்து அப்படியே 5 மணிலேருந்து நம்ம அப்படியே கன்டினியூ பண்ண போகிறோங்க ஸ்ட்ரைட்டாக 12 மணி வரைக்கும். ஓகே மக்களே, நான் போய் சாப்பிட்டு எடிட் பண்ணிவிட்டு அப்படியே 5 மணிக்கு மேலே அப்படியே கன்டினியூ பண்ணுறேங்க. கைஸ், இப்போ கரெக்டாக 5:10 ஆகிடுச்சுங்க மணி. நம்ம வந்து கரெக்டாக சாப்பிட்டுட்டு எடிட்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஷார்ப்பாக 5 மணிக்கெலாம் ஆன் பண்ணியாச்சுங்க. ஆன் பண்ண உடனே ஆன் பண்ணுறோம், அப்படியே அடுத்த செகண்டே ஒரு ஆர்டர் வந்துருச்சுங்க பீட்சா ஹட்டில். அதை தான் இப்போ நம்ம போய் பிக்கப் பண்ணோம் பீட்சா ஹட்டில். ஓகே மக்களே, நம்ம வந்து ஆர்டர் வந்து கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த கஸ்டமருக்கு கால் பண்ணிவிட்டு இதை அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்த ஆர்டரில் கன்டினியூ பண்ணுவோங்க. கீழே ஒரு கை பிடிச்சிக்கோங்க. ஓகே, தேங்க்யூண்ணா. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா.
5241 அண்ணா அண்ணா 5241 5241 ஹாய் மக்களே, இப்போ வந்து கரெக்டாக மணி எத்தனை கேட்டிங்கன்னா மணி 6:30 ஆகிடுச்சு. இப்போ வந்து 70 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த கீதம் வெஜ்ஜில் 70 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்துருக்கோன்னா 6:30 வரைக்கும் 638 ரூபா பார்த்துருக்காங்க. அதாவது 12 மணிலேருந்து இப்போ 6 மணி வரைக்கும். அதில் வந்து 4 to 5 நம்ம பிரேக் விட்டோம்ல, அது போக 6 மணி வரைக்கும் நம்ம அவ்வளோ அமௌண்ட்டு பார்த்துருக்கோங்க. ஆனால் 654 554 எப்போ பாரு வெடி பாக்ஸ் மாதிரி தந்துடுறான். எப்பா ஏன்னா அவங்க பாருங்கள், இது தோசை பாக்ஸ் மாதிரி இருக்குது, கம்ப்யூட்டர் பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஹாய் மகளே, இப்போ கரெக்டாக மணி 7 மணி ஆகிடுச்சிங்க. நம்ம 7 மணி வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 14 ஆர்டரு, அதுக்கப்புறம் 708 ரூபா பார்த்துருக்கோங்க. இந்த ஆர்டர் வந்து கொடுக்குறதுக்கு கிட்டத்தட்ட இப்போ தாங்க கரெக்டாக 7 மணி ஆகிடுச்சு. ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சுன்னா, நம்ம வந்து அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு வர வழியில் எங்கே பார்த்தாலும் டிராஃபிக்குங்க, செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சா, அதனால் வந்து ஆர்டரை கொடுக்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. ஓகே மகளே, நம்ம வந்து கரெக்டாக 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் 4 to 5 வந்து பிரேக் விட்டோம். அதுக்கடுத்து 5 to 6 பார்த்தோமா. இப்போது 7 மணி வரைக்கும் 708 ரூபா பார்த்துருக்கோங்க. கரெக்டாக லாகின் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா 6 மணி நேரம் தான் லாகின் பண்ணியிருக்கோம். 708 ரூபா வந்துருச்சு. 14 ஆர்டருக்கு இன்சென்டிவ் ஒன்றும் ஆட் ஆகலைங்க. ஏன்னா அந்த 5 கிக்ஸ் கணக்கு முடிக்கணும்ல, அதனால் வந்து இந்த 7 to 9 முடிச்சுட்டா 5 கிக்ஸ் கணக்கு வந்துடும். ஓகே மகளே, நம்ம வந்து இப்போது ஆர்டர் ஒன்றும் வரலை. ஆர்டர் வந்த பிறகு அப்படியே பீக்க வர முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் கன்டினியூ பண்ணியிருக்கேன். கரெக்டாக இப்போ மணி 8:15 ஆச்சு. இது வரைக்கும் நம்ம 2 ஆர்டர் பார்த்துட்டோங்க. ஒரு சின்ன ஆர்டர் போட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு லாங் ஆர்டர் போட்டாங்களா. ஸோ பார்த்தாச்சு, மொத்தத்துக்கு வந்து 16 ஆர்டர் பார்த்துருக்கோம். 1000 இன்சென்டிவ் வந்து 160 ரூபா ஆட் ஆயிடுச்சு. லைட்டாக தூரிக்கிட்டு இருந்தனால ஒரு 130 ரூபா ஆச்சு, வெறும் 30 ரூபா சர்ஜிக்கு வந்துருக்குங்க. ஆர்டர் ஏர்னிங்ஸ் மட்டும் நம்மளுக்கு 857 ஓவராலாக சேர்த்து 1048 ரூபா பார்த்துருக்கோங்க. நம்ம சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன், பார்த்துக்கோங்க. இந்த ஹோட்டல் தாங்க போட்டிருக்காங்க, கௌரி கிருஷ்ணா. இப்போ இது வந்து 17வது ஆர்டரு. இதை வந்து 2 ஆர்டரையும் கொடுத்து முடித்த பிறகு கரெக்டாக இப்போ ஒரு ஆர்டர் வந்துச்சா, 10 நிமிஷம் வெயிட்டிங் டைம் போட்டிருக்காங்க. அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ணா 5325 இதுவாண்ணா பண்ணிக்கலாம். யாரும் அது கால் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுறாங்க. யாரா? ஓ ஃப்ரெண்டு. அடே உதய், ஏடா காட்டி வந்துட்டானா? டே என்னடா பண்ணுறீங்க? ஹலோ, எப்படா இருக்கா? ஏடா நல்லா போயிட்டுருக்குடா. நான் இப்போ தான்டா ஒரு ஆர்டர் பிக்கப் பண்ணேன்டா. இல்லை ஆர்டரில் தான் இருக்கேன். அப்புறம் என்ன லண்டன் லைஃப்லாம் எப்படி போகுது? டே லண்டன் போயிட்டியாடா? சூப்பராக இருக்குடா. அடே கார்த்தி, உதய் நீ இருக்க ஏரியாவாடா? அப்படியா? அட பாவிடே கார்த்தி, சத்தப்படாமல் காட்டுறியடா. டேய் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்டா. டேய் நான் இப்போதான்டா ஒரு ஆர்டர் பிக்கப் பண்ணேன், அப்படியே ரெக்கார்டு தான்டா ஆகிட்டு இருக்கு. நான் போட்டு விட்றேன் பாரு. டேய் அல்லு, உனக்காகவே நான் போடுறேன்டா.
ஓ மூஞ்சியை பார்க்கட்டும் இதான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு. சரி டே சரிடா உதய், நான் போய் இந்த ஒரு ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டேன், டெலிவரி பண்ணிவிட்டு ஃப்ரீ ஆகிட்டு கால் பண்ணுறேன். அண்ணா அண்ணா 7107 இல்லை அண்ணா, இது இல்லைண்ணா 7107. சார் ஜொமாட்டோ வில்சன். தேங்க்யூ சார். அப்பா பார்த்தீங்களா மக்களே, என் பேர் விலாக் வித் வில்சனு, கஸ்டமர் பேர் அவர் பேரும் வில்சன் தான் போல். வில்சனாக கேட்டானே ஆமான்னு சொல்கிறாரு. இப்போ அன்னைக்கும் அப்படி தாங்க ஒரு கஸ்டமர் வந்து ஹாய் வில்சன், மை நேம் இஸ் வில்சன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஒரே சிரிப்பாக போச்சுங்க. அப்படியே அங்கிள் அப்படின்னு வந்துடுச்சு வாயிட. அது ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனேன் மக்களே, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே மக்களே, இப்போ வந்து ஃபஸ்ட் ஆர்டரை கொடுத்தாச்சு, அடுத்து செகண்ட் ஆர்டருக்கு போகணுங்க. சரி வாங்க டக்குன்னு போய். ஆனால் இந்த ஆர்டர் வந்து லாங்கு தான், இந்த இப்போ கொடுத்தது வந்து ரொம்ப பக்கமாக இருந்துச்சு, அதை கொடுத்தாச்சு. இது வந்து மொத்தத்துக்கு எவ்வளோ 3 கிலோமீட்டருங்க. ஓகே மக்களே, இதையும் கொடுத்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நான் 10 மணிக்கு வந்துடுறேங்க. ஹாய் மக்களே, கரெக்டாக இப்போ மணி வந்து 10:30 ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அந்த 10:30 வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 1417 ரூபா பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் இயர்னிங்ஸ் மட்டும் 1197 இருப்பாங்க. ஆமாங்க, நான் சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஆஃபர் வந்து 160. அதுக்கப்புறம் சர்ஜி பே வந்து ஒரு 60 ரூபா. நைட் வந்து லைட்டாக ஒரு 9 மணிக்கு அடுத்து வந்து லைட்டாக மழை துடிச்சா, அதனால் சர்ஜி பே போட்டிருந்தாங்க ஒரு 2 ஆர்டருக்கு. அது வந்து 60 ரூபா வந்துச்சுங்க சர்ஜி பே. 2 ஆர்டரா 3 ஆர்டரோ சர்ஜி பே போட்டாங்க. இன்றைக்கி ஆர்டர் ஃப்ளோ பரவாயில்லைங்க. காலையில் வந்து அப்படி இப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மதியானம் கொஞ்சம் அப்படியே 4 மணிக்கு மேலே ஒரு 4 to 5 சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து 5 மணிக்கு ஆன் பண்ண உடனே ஆர்டரை போட்டாங்க. அதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. 5 மணிக்கு மேலே இருந்தே நல்லா தான் இருக்குது ஆர்டரு. ஓகே மக்களே, நம்ம வந்து இப்போ ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து வந்து எப்போ போடுறாங்கன்னு தெரியல. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே 11 to 12 இருக்குங்க. ஆர்டர் நல்லா வந்துச்சுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஓட்டலான்னு பார்க்குறேன். ஓகே மக்களே, நம்ம வந்து அப்படியே டேரெக்டாக நான் 12 மணிக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ஹாய் மக்களே, ஒரு வழியாக நான் வந்து ரூமுக்கு வந்துட்டேங்க. 12 மணி வந்து அப்படியே சரி ரூமில் போய் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் ரூமுக்கு வந்துட்டேன். என்ன ரீசன்னா, நம்ம வந்து 9 to 10 வந்து 216 ரூபா பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் 10 to 11 வந்து ஒரு 53 ரூபா பார்த்துருந்தோமா. அந்த ஆர்டரை கொடுத்து முடிச்சிட்டிங்க. அதுலேயும் ஒரே ஒரு ஆர்டர் தான் வந்துச்சு. அந்த ஆர்டரை கொடுத்து முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 10:45 இருக்குங்க. 10:45 இருந்து அடுத்து 11 to 12 ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. சுத்தமாக ஒரே ஒரு ஆர்டர் கூட இல்லைங்க. நான் சைடில் பாருங்களேன், 11 to 12 வந்து 0 அமௌண்ட்டு. அவ்வளோதான், ஆர்டரே இல்லை 11 to 12. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி 11:50க்கு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பிட்டேங்க. ஓகே மக்களே, நம்ம டோட்டலாக வந்து எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 1473 ரூபா பார்த்துருக்கோங்க. இன்சென்டிவ் வந்து 190 ரூபா ஆட் ஆகிடுச்சு. 21 ஆர்டரு 80 கிக்ஸ் முடிச்சதுக்கு அதுக்கு ஆட் ஆகிடுச்சு. மொத்தமாக அவ்வளோ பார்த்துருக்கோம் மக்களே. அப்புறம் வந்து சர்ஜி பே, கஸ்டமர் டிப்பு எல்லாத்தையும் சேர்த்து 1473 ரூபா. இன்றைக்கி வந்து நம்ம எவ்வளோ பெட்ரோல் போட்டோன்னா கரெக்டாக 210 ரூபாய்க்கு போட்டாங்க. கரெக்டாக நம்மளுக்கு வந்து டெய்லி வந்து 160 கிலோமீட்ரு அந்த மாதிரி தான் ஓடுதா. அதுக்கும் கம்மியாக தான் ஓடுது சில நேரம். அதனால் வந்து சரி பெட்ரோல் இவ்வளோ போடுவோம் போதும் அப்படின்ட்டு 210 தாங்க போட்டேன். அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வந்து நம்ம எப்பயும் சாப்பிட்ற கடையில் வந்து 60 ரூபா சாப்பாடு. இந்த வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி தாங்க சாப்பிடுவேன். சாம்பார் ரைஸு, தயிர் சாதம் அந்த மாதிரி சாப்பிட்டா தான் வந்து கொஞ்சம் தூக்கம் வராமல் இருக்கும். ஹெவியாக சாப்பிட்டோம்னா பைக் ஓட்ட முடியலையா, அதனால் வந்து எப்போயுமே மதியானம் வந்து ஹெவியாக சாப்பிட மாட்டேன், லைட்டாக தான். சாப்பாடுக்கு வந்து ஒரு 60 ரூபா டெய்லி செலவாகுங்க. அதுக்கப்புறம் காலையில் போனோடனே ஒரு டீ சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் மதியானம் சாப்பாடு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே ஒரு டீ சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்போயாச்சும் ஆர்டர் இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி டயத்தில் வந்து கரெக்டாக ஆர்டர் இல்லை அந்த மாதிரி டயத்தில் வந்து ஒரு 10 மணிக்குள்ளே ஒரு டீ சாப்பிடுவேன், அவ்வளோதான். ஓகே மக்களே, நம்ம வந்து வீடியோ வந்துட்டு வந்துட்டோம். புதுசாக யாராச்சும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான ஆலில் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க மக்களே.
நம்ம டே 19ல் பார்ப்போம். பாய்.